ரெகுலர் எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி, லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். மந்த்லி எஸ்ஐபி 20 இயர்ஸ்க்கு நீங்க பே பண்றீங்க. 10,000 rupees per month. ஆவரேஜ் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 15% பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்க கார்பஸ் 1.3 crores கிரியேட் ஆயிருக்கும். இதே நீங்க மந்த்லி எஸ்ஐபியை எவ்ரி இயர் ஆன் இயர் 10% இன்க்ரீஸ் பண்றீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் 10,000 rupees ஸ்டார்ட் பண்றீங்க. எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. சேம் 15% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்க கார்பஸ் 2.5 crores கிரியேட் ஆயிருக்கும். இல்ல என்னால லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் ஒரு லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி மாதிரி ட்ரை பண்றேன். 20 இயர்ஸ் பதிலா 10 இயர்ஸ் தான் பே பண்றேன். ஆனா டபுள் த மணி இன்வெஸ்ட் பண்றேன். 10,000 rupees பதிலா 20,000 rupees இன்வெஸ்ட் பண்றேன் 10 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் வெயிட் பண்றேன். அப்படி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா சேம் 15% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்க கார்பஸ் 2.1 crores கிரியேட் ஆகும். ஸோ நீங்க ரெகுலர் எஸ்ஐபியும் ஸ்டெப் அப் எஸ்ஐபியும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி பெட்டரா இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஆன் இயர் நீங்க 10% உங்களோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. இதே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன்ல பே பண்ணணும். இன்னும் 10 இயர்ஸ் நான் வெயிட் பண்றேன்றவங்க லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி போகலாம். இல்ல நான் வந்து ரெகுலரா எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றவங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம். ரெகுலர் எஸ்ஐபி கம்பேர் பண்ணும்போது லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி அண்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி ரெண்டுமே பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஆனா உங்க ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி எது தேவையோ நீங்க சூஸ் பண்ணலாம்.